அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட போய் ஒரு விஷயம் பேசணுமான்ற ஆரம்பி சொன்னார். அக்கா சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று பேசணும். என்ன எல்லாருமே கலைஞர் வைஸ் ராஜாத்தியமாக இவங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க எப்போவுமே. அப்போ எங்கள் சிஎம் அப்போ சித்தப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யாரும் வரல, ராஜாத்தியம்மா தைரியமாக உள்ளே வந்தாங்க. இவர் இறந்துட்டார்ன்ற செய்தி அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியாது. அவர் மார்னிங் அங்கே உள்ள பாடி எம்பாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து வெளியே உட்காந்துட்டார். அப்போ தான் மோகன்தாஸ் வந்து சொன்னார், டாக்டர் டிஜிபி க்ரௌட் இஸ் பிகமிங் அன்ட்ரூலி, தயவுசெய்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னார். அவர் பார்க்காமலே போயிட்டார். எங்கள் வீட்டில் இந்த வேலை செய்வாங்கல்ல, துப்புரவு பணியாளர், சீதா பாட்டின்னு ஒன்று இருந்தது. அது எப்போ வந்தாலும் எம்ஜிஆர் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து இறங்க இன்னும் உயிரோடு இருக்கியான்னு வந்து கட்டிப்பிடிச்சிப்பாரு. எங்கள் அப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாண்டான்னு வரீங்க. யூஎஸ்க்கு போயிருந்தார். அப்போ சிவாஜி சாரும் போயிருந்தார். போயிருந்தபோது அங்கே 2 பேரும் உட்காந்து ஜானியம்மா சொல்லுவாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ கதைகள்லாம் பேசி 25ஆம் தேதி என்னமோ அவங்க மீட் பண்ணுறதா இருந்துச்சு. நாகேஷ் தியேட்டர் விஷயமா அதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு அதெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. வரதான் இருந்தது. ஆனால் அது 24ஆம் தேதி நைட் இறந்துட்டார். கடைசி காலத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நட்பு எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப நாள் பார்க்காம இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வேறு யூஎஸ்லேருந்து வந்து பார்க்காமலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் செக்ரட்டரியேட்டில் போனாங்க, அங்கே போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு முறை ஆற்காடு ஆஃபீஸ் பார்த்தாங்க. அப்புறம் திருப்பி அவங்களோட கொள்கை பரப்பு செயலர் ஆக்குனார். அப்புறம் பார்க்க ஆரம்பித்தாங்க, பேசுகிறாங்க. பெரிய மீட்டிங்லாம் நடந்ததில்லை, ஃபோனில் பேசுவாங்களா இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கு சார்? ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடுவில் எப்படி ரிலேஷன்ஷிப்? ஏன்னா நீங்கள் வந்து ஜானகி அம்மாவோட நம்பர் இருக்குமா? சரி இல்லை, கோவம் வந்தாச்சுனாக்கா அந்த ஃபோன் எல்லாம் வந்து பண்ணிட்டாரு. போயஸ் கார்டன் ஆமாம், எங்கே ஜென்ரலாக ஒரு ஃபீலிங் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஒருத்தரும் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க கவர்மெண்ட் அஃபேர்ஸில் இப்போ அப்படின்னு. அது வேணான்னு சொல்லி முதல்ல கீழே வந்தார். தோட்டத்தில் இருக்கிற எல்லா ஒயரையும் பிடிக்கி விட்டார். நேராக போனார், போயஸ் கார்டன் போனால் அங்கே இருக்கிற ஒயரெல்லாம் பிடிக்கி விட்டார். ஆனால் அங்கே அவங்க ஒன்றும் தடுக்கலாம் செய்யலை எம்ஜிஆர். யாரும் தடுக்க மாட்டாங்களே. அது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எந்த மேட்ரு சார்? மதுரா பேங்க்கில். அப்போ வந்து எனக்கு ஒரு எஸ்ஐ வந்து அம்மா தோட்டத்துக்கு உங்களை வர சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணாமல் இவர் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போனால், எங்கே உங்கள் சித்தப்பா தான் எல்லாத்தையும் பிடிக்கி விட்டார், நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ஒன்று அப்படின்னு கேட்டாங்க. அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இவ்வளோ நடந்திருக்குன்ட்டு. இப்போ அதே மாதிரி இப்போது எம்ஜிஆரை பற்றி பல புரளிகள், அதை பற்றி நல்லதாகவும் சொல்லுவாங்க, கெட்டதாகவும் சொல்லுவாங்க. இந்த கெட்டதாக சொல்கிறதுனாக்கா, அவர் இறந்தப்போ பெட்டி பெட்டியாக பணம் இருந்துச்சு கட்டில் கீழே, ஜானகி அம்மா வேண்டியவங்களாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அது உண்மையா? அந்த இல்லைங்க, நான் அங்கே தான் இருந்தேங்க. அன்றைக்கி மதியம் 4 மணி வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தேன் நான். அன்றைக்கி என்ன நடந்துச்சு சார்? அன்றைக்கி காலையில் நடந்தேன். அன்றைக்கி வந்து காலையில் அன்றைக்கி வந்து நாகேஷ் வந்திருந்தார். நாகேஷ் வைஃபு, நாகேஷ் ரெஜினா இருந்தாங்களே அவங்க, ஆர்எச்ஆர் ஹோட்டல் கோயம்புத்தூர், அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அன்றைக்கி. தலைவரை பார்க்கணும்னு அவர் காலையில் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அக்காவை கேட்டேன், அக்கா நான் வெயிட் பண்ணுமான்னு கொஞ்சம் இது பார்க்கலாம் அப்படின்னாங்க. பார்த்து சாப்பிட்டு போனாங்க. அப்புறமா மணி 3 ஆகிடுச்சு. எனக்கு அப்புறம் ஆஃபீஸ் வரும் இங்கே. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், 4 மணிக்கு ஆஃபீஸ்க்காக நான் கிளம்புறேன். சரி நான் கிளம்புனேன். அப்போ அன்றைக்கி என்ன சாப்பாடோ அதெல்லாம் அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. வந்துட்டு பெயின் வந்துருக்கு. அப்போ சரிலாம் அங்கேயே இருந்தாங்க. எல்லாம் இருந்து பார்த்து எல்லாம் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டில் அங்கேயே தான் இருந்திருக்காங்க. நைட்டு ஈவினிங் எல்லாம் நைட்டு தான் அந்த மாதிரி 12 o'clock 1 o'clock அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் போனீங்களா? அதுக்கப்புறம் நான் எவ்ரி ஈவினிங் போவேன். அன்றைக்கி ஈவினிங் போகல. நீங்கள் கடைசி என்ன சார் பேசுனீங்க எம்ஜிஆர்? நான் நிறைய இன்சிடென்ட் பேசியிருப்பீங்க. கடைசியாக அவர் மீட் பண்ணி நான் பேசுகிறேங்க. என் ஒய்ஃபையும் என் பசங்க தான் பேசுனாங்க. எனக்கு அவர்கிட்ட பேச பயம். நீங்கள் பேசுகிறதே கிடையாது நீங்கள்? ஓகே. நான் சமீபமாக ஒருத்தரோட பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், ஜானகி அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து முதல்வராகவே சொல்ல யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அது காரணம் சுலோச்சனா சம்பத் மாதிரி அவங்க கிச்சன் கேபினட் ஆட்கள் தான் அவங்கள தூண்டி விட்டாங்க. நீங்கள் இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ராஜு. நாங்கள் அப்போ நான் சொன்னேன், யாருக்கா சொன்னதுன்னு. அவங்களுக்கு ஒரு ஜோசியமாக இருக்காங்க. அவங்க பேர் மறந்து போச்சு. அது அவங்க சொல்லுவாங்க, அவங்க நீ வா போன்னு தான் பேசுவாங்க அவங்கள. சரி சரி, நீ 2.25 நாளைக்காவது நீ சிஎம்மாக இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அது சொல்லி சிரிப்பாங்க. என்ன போய் சிஎம்னு சொல்கிறாடா, எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த சந்தர்ப்பம் வந்துச்சு அவங்களுக்கு. எம்ஜிஆர் இருந்து போய் அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் எப்படி ஆவேன், உங்கள் சித்தப்பா என்ன சிஎம் வாக்கிடுவாரா அப்படின்வாங்க. ஆனால் அது கடைசியில் அவங்க சிஎம் ஆகிட்டாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் யோசிச்சு செய்யுங்கன்னு. இல்லை எல்லாரும் சொல்கிறாங்கடா, எல்லாம் அஃபிஷியல்ஸ் தானே பார்க்குறாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க.
அந்த டைமில் அவர் ஆர்மி அங்கே வந்தார். ஆக்சுவலாக ஆர்மி வரும்போது அவர் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவங்களாம் ஆர்மியை சிஎம்மாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தானே அங்கே கொஞ்சம் எம்எல்ஏஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இங்கே என்னென்னா இங்கே ஒரு குரூப்பு ஆர்மி கூட இருந்தவங்க தான் அவங்களும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எந்த காரணம் கொண்டும் சிஎம் வண்டி தோட்டத்துலேருந்து தான் புறப்படணும், உங்களுக்கு புரியுதானேன்னு கேட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அம்மா தான் சிஎம் ஆகணுன்ட்டு. அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் சார் ஆர்மி? ஏன்னா அவருக்கும் ஒரு நான் அம்மா அங்கே உட்காந்துருந்தேன். அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட போய் ஒரு விஷயம் பேசுகிறேம்மான்ற ஆரம்பி சொன்னார். அம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று பேசுகிறோம், என்னை எல்லாருமே சிஎம் ஆகணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. எழுந்து ஒரு கும்பிடு போட்டு அப்படியே போயிட்டார். ஒன்றுமே பேசல. ஆனால் கொஞ்சம் அப்செட் தான் இல்லையா அவருக்கு? தெரியல, அந்த ரியாக்ஷன் அவருக்கு ரியாக்ஷனே தெரியாதுங்க. ஆனால் அப்போது எம்ஜிஆருக்கு பரம எதிரியாக இருந்தவங்க வந்து கலைஞர், அவர்கிட்ட போய் எப்படி ஆதரவு கேட்டாங்க, ஆட்சி நீடிக்கிறதுக்கு ஆதரவு கேட்டாங்க? அது கொஞ்சம் ஹார்டாக தெரியலையா? எனக்கு சித்தப்பா கூட எதிரியாக கருதப்பட்ட ஒரு கலைஞர் இல்லைங்க. அந்த டைமில் அது என்னாச்சுன்னா எல்லாருக்குமே எத்தத்தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி எப்படியாவது ஷி வாஸ் கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் மெஸ். இப்போ எப்படின்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்தாங்க அந்த பக்கம். இந்திரா காங்கிரஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லை, இப்போ பேக் அடிக்கவும் முடியாது. அந்த சூழ்நிலையில் கலைஞர் வைஸ் ராஜாத்தியமாக இவங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க எப்போவுமே. அப்போ சிஎம் அப்போ சித்தப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யாரும் வரல, ராஜாத்தியம்மா தைரியமாக உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஆமாம், பார்த்தாங்களான்னு தெரியாது, வந்துருந்தாங்க. கனிமொழியும் கூட வந்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்கள மீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஜானகி. நாங்கள் போனப்போ தான் அவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க. இவர் கலைஞர் வந்தாரா சார் அஞ்சலி செலுத்துறதுக்கு? எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்துறது எப்படிங்க வருவார்? அவர் இதுக்கு மார்னிங் வந்திருந்தார். இவர் இறந்துட்டார்ன்ற செய்தி அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியாது. அவர் மார்னிங் அங்கே உள்ள பாடி எம்பாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் வந்து வெளியே உட்காந்துருந்தார். அப்போ தான் மோகன்தாஸ் வந்து சொன்னார், டாக்டர் டிஜிபி, க்ரௌட் இஸ் பிகமிங் அன்ட்ரூலி, தயவுசெய்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னாரு. அவர் பார்க்காமலே போயிட்டார். இதை பற்றி ஏதாவது பேசி, அதாவது கலைஞருக்கு நம்ம கேட்டது தப்புன்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணாங்களா? அப்புறம் ஜானகி அம்மா இல்லை, அதான் அந்த டைமில் தான் நான் வந்துட்டேனே, April 4th 1988 அங்கேருந்து தான் வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு நம்ம யாரும் இந்த மாதிரி அரசியலில் வரலையே, அந்த சித்தப்போட இது பண்ணி அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்கள் யாருக்குமே இல்லை? எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போவே என்ன கேட்குறாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியது இப்போ செய்தேன்னு கேட்குறாங்க பேட்டி கொடுத்தது. என்ன காரணம் சார்? நீங்கள் யாருமே அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் காட்டாதுக்கு உங்களை மாதிரி யாரும் வந்து கேட்கலங்க எங்களை. இல்லை பேட்டியை சொல்லுங்கள், அந்த சொத்துக்களுக்காகவோ இல்லை அந்த கட்சி சொத்து தான். நான் போகிற முறையே சொன்னேன், எங்கள் அம்மா சத்தியம் வாங்கிட்டாங்க, எந்த காரணம் கூட சொத்துக்காக வெளியே அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா நாங்கள் இந்த ப்ரொபேட் பண்ணவே விட்டுருக்க மாட்டோமே. இல்லை, இப்போ உங்கள் பிரதர் ஒருத்தர் வந்து சினிமாவில் நடிச்சார். ரெண்டு கூடங்க. எம்ஜிஆர் வில்லு எழுதும்போது யார் கூட இருக்கணும்? அட்வொகேட்டும் அவர் மாற்றி தான் இருக்கணும். கூட வேற ஒருத்தர் இருந்தார், ஒரு எஸ்பி கூட இருந்தார். எதுக்கு? தேவையில்லைல்ல. அப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் டவுட் வருது. இது அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க? விருப்பமே இல்லை அவருக்கு. இதெல்லாம் என்ன கொஸ்டின் கேட்கவே முடியாது. பரமசிவம் வந்தார் செக்ரட்டரி அன்றைக்கி. அப்போ அது சொன்னார், இதெல்லாம் தவறான விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு எஸ்பி போய் நம்ம இத்தனை செக்ரட்டரிஸ் இருக்கும் அங்கே போகிறதுன்னு. இல்லை, மற்ற செக்ரட்டரிஸ் சொன்னாங்க. அப்போ பிஎஸ் சொன்னார், அவர் விருப்பப்பட்டால் கூப்பிடட்டும், நம்மளா போய் அதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு வயசானவனை ரொம்ப பிடிக்கும் சார், அந்த கட்டி பிடிச்சிக்குவார். அது இல்லை, என்ன காரணம் சார் அது? இல்லை, வயசான அம்மா மாதிரி யாராக இருந்தாங்கன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எங்கள் வீட்டில் இந்த வேலை செய்வாங்கல்ல, துப்புரவு பணியாளர், ஆமாம், சீதா பாட்டின்னு ஒன்று இருந்தது. அது எப்போ வந்தாலும் எம்ஜிஆர் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து இறங்க, இன்னும் உயிரோடு இருக்கியான்னு வந்து கட்டிப்பிடிச்சிப்பாரு. எங்கள் அப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாண்டான்னு வரீங்கப்பா. இப்போ அவருடைய அந்த பாரம்பரியத்தை நீங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? எம்ஜிஆருடைய அந்த பாரம்பரியத்தை பண்ணுறதுக்கு ஆஸ் எ ஃபேமிலி மெம்பராக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களால் ஏன்ற அளவுக்கு செய்வோங்க, யார் என்ன உதவி கேட்டாலும் செய்வோம். இப்போ உங்களோட பிறந்தவங்க சார் எல்லாம் நல்லா இருக்காங்களா? 4 பேர் தான் இருக்கும், இது 6 பேர் இறந்துட்டாங்க. இப்போ எல்லா ஃபேமிலிஸுமே வந்துட்டு ஃபினான்ஷியலி நல்லா தான் இருக்குது. ஃபினான்ஷியலி சவுண்டுன்னு சொல்ல முடியாது, யூ ஆர் கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். அதான் அன்றைக்கி சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் பணம் இல்லைங்க, பட் வி ஆர் ஹாப்பி. இப்போ தர்மம் தலை காக்குன்ற மாதிரி உங்கள் குடும்பத்தை சேஃபாக வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ எல்லாருமே எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, நாங்கள் நடுவில் ஒரு 89 ஒரு ஃபேஸ் நாங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தை எல்லாரும் பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல. அந்த கிரைசிஸில் ஒரு ஆள் உதவியை வாங்கிக்கிட்டவங்களும் சரி, உதவியாக எடுத்துக்கிட்டவங்களும் சரி, யாருமே ஒருத்தர் கூட இந்த குடும்பத்தை எட்டி பார்க்கணும், இருக்காங்களா இல்லையான்னு கூட யாரும் கவனிக்கல. அந்த அளவுக்கு அதை தாண்டி வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ எம்ஜிஆருக்கு வந்து பல நண்பர்கள் இருப்பாங்க, அது ரொம்ப நெருக்கமான ஒரு நம்பியா நீங்களே சொல்லிக்கீங்க. இந்த ஜெயலலிதா சாமி தான் அவருக்கு பெஸ்ட்டு இது.
எல்லா விதத்துலேயும் அட்வைஸ் பண்ணுறது அவர் தான். சரி சரி. அந்த நட்புக்கு ஏதாவது உதாரண விஷயங்கள் சொல்ல முடியும்? நிறைய விஷயங்கள் அவர் எதுவாக இருந்தாலும் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்குறது அவர்கிட்ட தான். ஏன்னா அவர்கிட்ட சொன்னால் உடனே அப்பா கிட்ட வரும்னு தெரியும். சரி சரி. அதை பேசிட்டு சொல்லுவார், வேண்டாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த விஷயம் ஜெயலலிதா விஷயத்தை அப்பா வந்து கன்வே பண்ணி நம்பியார் சார் முழுக்க, அதனால ஜெயலலிதாக்கு அவர் மேலே ஏதாவது வருத்தங்கள் அந்த மாதிரி இருந்துச்சா? நான் ஜெயலலிதா மேட்டர்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. அப்பா கிட்ட ஒரு விஷயமா பேசினார், அந்த அது வேண்டாம், அது இமேஜ் பாதிக்கும், வேண்டாம்னு சொல்லிட்டார் அவ்வளோதான். இப்போ அண்ணன் தம்பி ஒன்றா இருந்தாலே பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆரையும் உங்கள் அப்பாவையும் பிரிக்கிறதாவது முயற்சிகள் நடந்துச்சா? பிரிக்க முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல, ஆதாயம் தேட பார்த்தாங்க. அதனால் இப்போ இவங்க பிரிஞ்சா அவங்களுக்கு ஒன்றும் ஆதாயம் கிடையாது. அவங்க இதனால ஏதாவது பார்க்கலாமான்னு பார்த்தாங்க. அது அந்த வழியில் பேர் சொல்ல விரும்பலை. அப்பாவுக்கு அந்த எலெக்ஷன் இது அண்ணன் எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா தியாகராஜா காலேஜில். ஆமாம். அதில் அந்த அறிக்கை போர் வந்தது இல்லை, அந்த 15 days கேப்பில் அப்பா சித்தப்பா திருப்பியும் பேசி சமாதானம் ஆகிறதுக்கு அந்த 15 days கேப்புள்ள பெரிய பிரச்சனையாச்சு. அப்பா வருத்தப்பட்ட போது அப்பா அவர்கிட்ட நிறைய பேர் பேச வந்தாங்க. எதுக்கு நீங்கள் அண்ணன் தம்பி பிடிக்கிறீங்க, தம்பி இப்படி பண்ணிட்டாரு, பேசாமல் இந்த பக்கம் சேர்ந்துருங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பண்ணாங்க. அது பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிட்டார். அது கூட நிறைய பேர் வந்து நீ ஏன் சேரக்கூடாது, வாங்க சேரலாம் கொஞ்சம். அப்போ யங் பிளாண்ட் எல்லாரும் பேருங்கள்லாம் சொன்னது. அப்போ கடைசியில் ஒரு நாளைக்கு அவங்க பேச போகிறாங்கன்ற போது நீ கூப்பிட்டு யாரும் ராமச்சந்திரனுக்கு எதிராக அறிக்கை விட எவனும் பேசக்கூடாது அப்படின்ட்டார். அப்போ அவர் இந்த விஷயத்தில் கலைஞர் சொன்னாராம், சக்கரபாணியை நம்பாதீங்க, தம்பியை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அது எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, வேண்டாம் இவர் பேச்சு கேட்காதீங்க, எந்த காலத்தையும் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டார், இவரை நம்பி இதில் இறங்காதீங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. இப்போ எம்ஜிஆர் வந்து நிறைய அவுட்டோர் ஷூட்டிங் போவார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க எங்கேயாவது போனாங்கன்னா பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்காங்க? ஜெய்ப்பூர் போய் அடிமை பெண் போயிட்டு வந்தபோது நிறைய வாங்கிட்டு வந்தார். ஜப்பானில் எக்ஸ்போ போயிட்டு வந்தபோது நிறைய வாங்கிட்டு வந்தார். சரி. அந்த டைமில் இந்த எலக்ட்ரானிக் சின்னதெல்லாம் பார்க்காததெல்லாம் நாங்கள் நிறைய வாங்கிட்டு பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வந்துருவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஏதாவது சொல்லுவாரா? உங்ககிட்ட சொல்ல மாட்டார், அண்ணன் அன்னிக்கிட்டலாம் சொல்லுவாரா? அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தார் நிறைய. அப்பாவும் நான் அண்ணனும் தம்பியும் பேசும்போது யாரும் உள்ளே போகக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வரக்கூடாது. இப்போ அப்பா வந்துட்டு ஏன் அவர் டைரக்ஷனில் அதிகமாக இல்லை? அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணான்னு சொன்னீங்க, நாடு. அவர் ஏன் வந்து அதிகமாக டைரக்ஷன் பண்ணல சார் அப்பா? இவர் வேண்டான்றாருங்க, நீங்கள் உடம்ப வேண்டாம் பார்த்துக்கணும், சும்மா இருங்க, பண்ண வேண்டாம் அப்படின்னு. சரி. ஏன்னா நிறைய சினிமா ஆஃபர்ஸ்லாம் வந்தது. நடிகர் சிவாஜி சார் இருக்காங்களே, அவரோட படத்துக்கு ஒன்று வந்தது, ஜெமினியன் சார் வீட்டிலேருந்து வந்தது, அப்படி 2-3 படங்கள்லாம் வந்தது. பாலச்சந்தர் டைரக்ஷன் ஒன்று வந்தது. இவர் உடனே ஒரு ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னடா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா வேணாட்டா, அவர் நடிக்க விடலை. ஏன்னா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ வந்து மலைக்கல்லன்லாம் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப எல்லாரும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பார்க்குற மாதிரி கொஞ்சம் வயசான எம்ஜிஆர் பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் நிறைய அந்த எங்கள் தங்கம் படத்தில் அவர் அந்த கதா காலட்சி போடுவார் பாருங்க. ஆமாம், அது அப்படியே எங்கள் அப்பா மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. ஆனால் இவர் தம்பிக்காக அப்படியே விட்டார், நான் நடிப்பு துறை அப்படி. அவர் சொன்ன உடனே அவருக்கு தேவை, உடனே ஓகேன்னு. ஆனால் நீங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணலையா, நீங்கள் நடிச்சா நல்லா இருக்கும்? யாருங்க சொல்கிறது, இவங்ககிட்ட யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்ம அப்பா ஹீரோ, அவரும் உங்களுக்கு உங்கள் அப்பா ஹீரோவாக இருப்பார் இல்லையா, நீங்கள் நடிங்கப்பா அப்படின்னு சொல்கிற அந்த அவர் அந்த ஃபீல் பண்ணவும் இல்லை நம்ம நடிக்கலையே அப்படின்னு கடைசி காலத்தில். எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை. அவர் வரவங்களுக்குள்ள அந்த யாராவது ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா எப்படிலாம் ஆக்ட் பண்ணணும்லாம் முகபாவனைகள்லாம் சொல்லி கொடுப்பாரு எப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு விஷயம் படித்தாருன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதுக்கு தானே நடித்து காட்டுவார். தனியாக இருந்தது அதெல்லாம் பண்ணுவார். இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் தம்பி சொல்லிட்டா வேறு வாக்கு. இப்போ உங்கள் அப்பா வந்து நடிக்க வேண்டாம்னு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு, ஆனால் அந்த ஃபேமிலி ரன் பண்ணுமே அதுக்கான ஹெல்ப்லாம் பண்ணார்? அவர் தான் பண்ணிட்டு இருந்தார், எம்ஜிஆர் தான் பண்ணிட்டு த்ரூஅவுட் அவர் தான் பண்ணியிருந்தார். டிசம்பர் 7ஆம் தேதி தான் பணம் வரும், அது வரைக்கும் அவர் தான் கொடுத்துருந்தார். அவர் இறந்த உடனே ஜானிமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் இறந்தாங்க, அது வரைக்கும் டிசம்பர் 7ஆம் தேதி கரெக்டாக பணம் வந்து. அம்மா அதுக்கப்புறம் தான் இருந்தாங்களா சார்? அம்மா வந்து 91 தான் இருந்தாங்க. அதெல்லாம் அம்மாவுக்கு வருத்தமா இல்லையா சார், இப்படி இருந்த ஃபேமிலி இப்படி ஆகிடுச்சு? வருத்தம் தான். கூப்பிட்டு சண்டை போடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க 2 ஃபேக்ஷனாக இருந்தது. எங்கள் வீட்லேயே ஜேன்னு இருந்தது, நான் வந்து ஜானி ஃபேக்ஷன், அவங்களாம் ஜெயலலிதா ஃபேக்ஷன். அது அப்படியே அதுக்கப்புறம் இந்த பணம் நிறுத்தினாங்கன்ற விஷயத்தில் நான் அவங்கள போய் கேட்க போனேன் ஜானி அம்மாக்கிட்ட. அதில் அவங்க கொஞ்சம் வருத்தமாக பேசுனாங்க, அதோட அங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜார்ஜே ஃபேக்ஷன் உங்கள் வீட்டு இருந்து சொன்னீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஜெயலலிதா ஃபேக்ஷனாக தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னாக்கா ஜானகி ஃபேமிலி வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது இல்லையே? நான் வந்து 88 ஏப்ரல் 4 வரைக்கும் தோட்ட சைடில் தான் இருந்தேன். இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் சொல்லுது பணம் நிப்பாட்டாங்க அப்படின்னு போது. இல்லை, நான் அப்போ கூட எல்லாரும் போய் பார்த்தாங்க.
அவங்கள. மேடம் போய் பார்த்தாங்க. நான் போகவே இல்லை. அவங்க சைட்லேருந்து ஆஃபர் பண்ணல, ஜெயலலிதா சைட்லேருந்து ஒன்று இல்லை, ஆஃபர். அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. அரசியலில் வந்து கலைஞர் எப்படி எம்ஜிஆருக்கு எதிரியாக இருந்தாரோ அதே மாதிரி சினிமாவில் வந்து சிவாஜி எதிரியாக இருந்தார். ஆனால் அதையும் மீறி அவங்க 2 பேரும் நல்ல நட்பு இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நட்பை பற்றி உங்களுக்கு தெரியும்? இல்லை, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸுங்க அந்த விஷயத்தில். கூட இருந்து ரொம்ப பார்த்து அவர் குளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் போனார் அவர். சதானந்த இறந்தப்போ ஃபுல்லாக இருந்தார். அதே மாதிரி அவங்க வந்து யூஎஸ்க்கு போயிருந்தார். அப்போ சிவாஜி சாரும் போயிருந்தார். போயிருந்தபோது அங்கே 2 பேரும் உட்காந்து ஜானியம்மா சொல்லுவாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ கதைகள்லாம் பேசி. அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் கூட வந்து அவங்க 25ஆம் தேதி என்னமோ அவங்க மீட் பண்ணுறதா இருந்துச்சு. ஏதோ அந்த தியேட்டர் விஷயமாகவும் நாகேஷ் தியேட்டர் விஷயமா அதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு அதெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. அது விஷயமா கே சார் ராமச்சந்திரன் வந்திருந்தார். வரதா இருந்தது. ஆனால் அது 24ஆம் தேதி நைட் இறந்துட்டார். இப்போ சிவாஜி பற்றி பேசும்போது சிவாஜி வந்து எம்ஜிஆர் எங்களுக்கு சத்தியம் வாங்கினார், இந்த ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சத்தியம் வாங்கினார்லாம் பேசினார். அதனால தான் காங்கிரஸ் கட்சியை விட்டே வெளியே வரணும்னு சொன்னார். அது நடந்து உண்மையா? அவங்களுக்குள்ள பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அவர் கடைசி வரைக்கும் ஜானகிமாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். சடனாக அவங்க கட்சி விட்டு விலகி போனாங்கன்னு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அது வருத்தம் சார். நீங்கள் சிவாஜி சாரோட நெருங்கி பழகிருக்கீங்களா? நெருங்கி பழகலைங்க. எங்கள் லாயர்ஸோட எங்கள் வீட்டுக்கு நெய்பர் வந்து விஜயரங்க முதலியார் ஃபேமிலி இருக்காங்க. வெள்ளூர் லக்ஷ்மி சரஸ்வதி பஸ். அவங்களோட வீட்டுக்கு அவர் வருவார். சரி சரி. வரும்போது நான் அங்கே இருந்திருக்கேன். அப்போது அங்கே ஒரு மாமா இருக்கார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னடா எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டார். வீட்டில் இருக்கார். நான் வரேன்னாரா அன்றைக்கி வரல. அந்த மாதிரி அங்கே போகும்போதெல்லாம் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் இறந்தபோது நான் போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அம்மா அழுதாங்க, கமலாம்மா அங்கிள் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்க்கலையப்பா நீன்னு அப்படி அழுதாங்க. அப்பா சிவாஜியோட நடிச்சது இல்லை? இல்லை, ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்பா வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். வால்டாக்ஸ் ஸ்டோரில் இருந்தாங்க இல்லையா? ஆமாம். அப்போ எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நிறைய நண்பர்களாக தான் இருந்தாங்க. தொழில் பிரிச்சிருச்சு. எம்ஜிஆரை பற்றி பல்வேறு விஷயங்களை கிடையாது. மிக்க நன்றி சார்.